கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் தேவனுக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்துச்சுன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும், பரமனில் இருக்கிற ஜெபம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். இங்க ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னா, ஒரு மோட்டார் பைக் மெக்கானிக் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவரை ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பிஸியா இருப்பாரு. சாப்பிட மாட்டாரு, தண்ணி குடிக்க மாட்டாரு, வேலை 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 வேலைன்னு செஞ்சுட்டே இருப்பாரு, கண்டினியூஸா செஞ்சுட்டே இருப்பாரு. ஆனா அவரை பார்த்தா எல்லாரும் நல்லா நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10 வேலைக்காரர் தான் இந்தியாவை வேற அளவுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரு அவ்வளவு உற்சாகமாக வேலைகளை தொடர்ந்து செய்வார். ஆனா அதே மனிதர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஒரு சில நாட்கள் கழித்தா ஒரு 3-4 நாளைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டார். என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, தொலைக்காட்சியை பார்ப்பது, நண்பர்களை பார்த்து அரட்டை அடிப்பது, அல்லது நாட்டு நடப்பை பத்தி பேசுறது, அரசியலை பத்தி பேசுறது, அப்படியே நேரத்தை கழிப்பார். ஏன் இந்த கதை அப்படி சொல்லப்படுதுன்னா, இது போன்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஏற்படும். எப்போ அப்படின்னு சொன்னா, சராசரி வாழ்க்கையில போதுமான அளவுக்கு என்ன இருக்குது, ஜபித்து வேதம் வாசித்து சத்தியங்களை கேட்டு வலிமையான விசுவாசியாக என்ன செய்ய மாட்டோம், வாழ மாட்டோம். ஆனா எல்லாத்தையும் என்னது, சும்மா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருப்போம். ஆனா அதே வேளையில நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, உபவாசம் செய்வோம், காலையிலேருந்து ஜெபம் செய்வோம், நடுராத்திரிலேருந்து ஜெபம் செய்வோம், வேதத்தை வாசிப்போம், போதகர் அழைத்து ஜெபம் செய்வோம், எங்கெல்லாம் ஊழியம் நடக்குது அங்கெல்லாம் போய் என்ன செய்வோம், பிரசங்கத்தை கேட்போம், முகாம் நடக்கிற இடத்துக்கு போவோம். எப்போ அப்படின்னு சொன்னா, நமக்கு பிரச்சனை ஏதாவது வரும். அப்படி வந்தாதான் நம்ம என்ன செய்வோம், போவோம். 4 நாள் என்ன செய்யணும், பட்டினி கிடந்து 3 நாட்கள் என்ன செய்யணும், ஒண்ணுமே இல்லாம ஜாலியா இருக்கணும் அப்படின்றது வாழ்க்கையில கிறிஸ்துவ அனுபவம் அப்படின்னு சொன்னா, அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ல, நம்முடைய உடல் ரீதியான காரியங்களுக்காக. நீங்க நினைச்சு பாருங்க, 3 நாள் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த 3 நாள் பட்டினியா கிடந்தோம் அப்படின்னு சொன்னா, அதனால நமக்கு என்ன இல்லை, ஆரோக்கியம் கண்டிப்பா நிறைவா இருக்காது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட, சத்தான பொருட்களை 3 நாள் நான் சாப்பிட்டுருவேன், அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்வோம், முழுமையான சத்துள்ள ஆகாரம் இல்லாம என்ன செய்வோம், உடல் சோர்ந்து போயிடும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் அன்றாடம் தினந்தோறும் நமக்கு பிரச்சனை வரும்போது மாத்திரம் இல்லை, பிரச்சனை இல்லாம இருக்கும் பொழுதும், ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனை இல்லாம வச்சிருக்கீங்களே, அதற்காக உண்மை துதிக்கிறோம்னு சொல்லி அவர் பாதத்துல நம்ம போய் நிக்கணும். இன்னைக்கு எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீங்களா, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா, முன்னேறணும், அல்லது பலப்படணும், அல்லது மிகவும் சக்தி உள்ளவர்களாக எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு சக்தி அல்லது ஒரு தைரியம் அதை தரணும்னு சொல்லி ஆண்டவரத்தை நம்ம கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் அது நம்முடைய தினசரி அனுபவம் எப்படி இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில. சில வேளையில் அந்த மோட்டார் பைக் மெக்கானிக் மாதிரி சும்மா வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் வீணடிக்காதபடிக்கு தினம் தினம் நம்முடைய அன்றாட அனுபவம், கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு, எப்படி நம்முடைய நண்பர்கள் நம்ம பிடித்தவங்கிட்ட டெய்லி பேசினா எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அந்த மாதிரி சந்தோஷம் நம்ம ஆண்டவரத்துல நம்ம டெய்லி நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே யார் சொல்லி தராங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராங்க. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மனுஷிக பிரகாரத்தில் என்னுடைய பலம் படத்துக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அன்றன்று உள்ள ஆகாரத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தினம் என்ன செய்யணுமா, வேதம் வாசித்து ஜெபித்து என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து 1 நாள் 2 நாளைக்கு மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நம்ம என்ன செய்யணுமா, ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடணும். ஏன்னா சில நினைக்கிறோம், சில நாளில் புக்கெல்லாம் படிப்போம், சில நேரத்தில் என்னது பைபிள் படிச்சுட்டு ரிலேட்டடாக அதுக்கான வேதங்களை, வேதாம புத்தகங்கள், கதை புத்தகங்கள்லாம் வாசிப்போம். ஆனால் சில நேரத்தில் என்ன செய்வோம், ஒன்றுத்தையுமே தொட மாட்டோம், பைபிளை கூட நம்ம தொட மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தினந்தோறும் எப்படி நம்ம தினந்தோறும் சாப்பிட்றோம், தினந்தோறும் தூங்குறோமோ, அதே போல நம்முடைய அனுபவம் ஆண்டவரோடு கூட, அவருடைய வார்த்தையோடு கூட நம்ம என்ன செய்யணும், ஜெபத்தோடு கூட அவரோடு கூட நம்ம இணைவதற்கு நம்ம எப்பவுமே என்ன செய்யணுமா, ஆயத்தமா இருக்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தானியேல் என்ன செய்யறாரு, தினமும் என்ன செய்யறாரு, ஆண்டவரை நோக்கி எருசலேம் நோக்கி அவர் என்ன செய்யற, ஜெபித்தாரு. தாவீதை பாத்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அவர்
ஜெபித்தாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்த வைத்த உறவு நிமித்தமாக தான் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அவங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தினார். யாரோ கண்ட சொப்பனத்திற்கு இவங்க மூலமாக என்ன செய்யறார், ஆண்டவர் விளக்கு அவரை தருகிறார். ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு கிருபை உள்ளார் பாருங்க. அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவர் தர வல்லவராக இருக்கு. இவ்வளவு நாள் தந்த தேவன் தொடர்ந்து உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கு. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருந்தீங்கன்னா இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இன்னிலிருந்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, தினமும் நாங்க வேதம் வாசித்து துதித்து பாடி உண்மை போற்றி புகழ்ந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மோடு கூட அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்துல குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறோம். அந்த குறைவுகளை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவரை நோக்கி வேண்டிக்கிறீங்களோ அவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கும் எனக்கு தர காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, அன்றாடம் உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தருகிறவரே, உம்மை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கத்தக்கதான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தது போல அன்றென்றுள்ள ஆகாரத்தை தருகிறீர் என்று நாங்கள் விசுவாசித்தது போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் அன்றென்று உள்ள காரியங்களை உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலத்தையும் அந்த கிருபையை நீங்க தர வேண்டுமா கெஞ்சி மன்னாடுகிறோம். இம்மட்டுமான எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் என் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்டு உண்மை பின்தொடர்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.